அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா 2 தடவையாவது நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போ முதல் அரசு வேலையாக முதல் நோட்டிபிகேஷனாக கிட்டத்தட்ட 32,500 பிளஸ் வேகன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு ஸ்டேட் வரையும் கொடுத்துருந்தாங்க. ஆல் ஸ்டேட் அதாவது பார்த்தீங்கன்னாக்க டோட்டலா 98,000 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுல தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த போஸ்டிங்க்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், ஸோ அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும், யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், அதை முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமையின் அடிப்படையில் கொடுக்குறாங்களா, இல்லை எதன் அடிப்படையில் பார்க்குறாங்க, ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதற்கான முழு அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து யார் யாருக்கு வந்து எவ்வளோ சேலரி, ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் விண்ணப்பிக்கலாம், ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்டையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறத இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் 32,500 ப்ளஸ் போஸ்டிங் வந்து அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த போஸ்டிங்காக தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா? அதை நீங்கள் நான் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வேலைவாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்டோட நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலான்றதை இங்கேயே நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் நமக்கு 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் கிராமின் டக் சேவக் அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இது ஒரு போஸ்டிங்கு. அடுத்தது ஏபிபிஎம் அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் பாஸில் இருந்து, ஓகேங்களா, ஜஸ்ட் பாஸில் இருந்து 400 450 வரைக்கும் இருக்கிறவங்க டக் சேவாக் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதில் தான் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் பாஸில் இருந்து 450 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த
ஜிடிஎஸ் அதாவது கிராமின் டெக்ஸ் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இது ஒன்றாச்சு. அடுத்ததான் பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்டிங்கை யாரெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு எங்கேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. முழுக்க முழுக்க ஆஃபீஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் இருக்கும் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு. ஸோ இந்த போஸ்டிங் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா மினிமம் 470 இருந்து 490 95 வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் எடுத்திருக்கவங்க இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 450 இருந்து 480 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஈஸியாகவும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க சரிங்களா. ஸோ அதனால இந்த மார்க் எடுத்திருந்தா இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம் முதற்கொண்டு சொல்லியாச்சு இல்லையா. ஏன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க லக்கை பேஸ் பண்ணி தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க இந்த ஸ்டெப் எல்லாமே சரிங்களா. அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 32,500 வேகன்சி நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி எத்தனை டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்துக்குமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க சரிங்களா. ஸோ அதை தொடர்ந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அடுத்ததா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட் ஓகேங்களா. அதாவது வயது தளர்வை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் வரவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் வயது தளர்வு 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் எஸ்சிஎம் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் மார்க்கை வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப அவசியங்க. அடுத்ததான் அப்ளிகேஷன் கூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இங்கே வேணால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் டக் சேவக் போஸ்டிங்கும் 14,000 ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங் டிஃபரெண்ட் ஆகும். அந்த ஒர்க்கிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் 18,000 22,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரியே கிடைக்குங்க சரிங்களா. ஸோ லாங் டேர்ம் ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 25,000 35,000 வரைக்கும் இதற்கு சேலரி கிடைக்குங்க. ஸோ அடுத்ததான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனு எல்லாத்துக்குமே மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதற்கு மேலே என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். அடுத்தது மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸு, மற்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேட்டகரிகளுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பர் வரைக்கும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி மெரிட் லிஸ்ட் மட்டும்தான். அதுவும் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு மட்டும்தான். ஸோ இது எல்லாமே மேனுவலாக யாரும் பண்ணுறது கிடையாது. எல்லாமே சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் நடக்கும். கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஃபைனல் செலெக்ஷன் டெஸ்ட் நடக்கும். இது தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், 10வது மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஏஜ் ப்ரூஃபு, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது. ஸோ அடுத்தது டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் இது எல்லாமே ரொம்ப அவசியங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கான வீடியோவில் இதுதான். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.